வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. மருத்துவமனையில் எடப்பாடி பழனிசாமி அனுமதி. நாடகத்தை ஆரம்பித்து விட்டாரா? இன்னும் ஒரு நாள்தான் உள்ளது. அதிமுக ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதற்காக மருத்துவமனையில் அனுமதித்து கருணை ஓட்டுக்களை பெற முயற்சி செய்கிறார் என்ற பல்வேறு சமூக வலைதளங்களில் பதிவுகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் இதற்கு பதில்களை கூறியுள்ளனர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 3 மாதங்களாக தொடர்ச்சியாக பிரச்சாரங்களை மேற்கொண்டதில் அவரது முதுகு தண்டில் அதிக அளவு வலிகள் மற்றும் காயங்கள் இருப்பதால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மக்களுக்காக அயராத உழைப்பின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கருணை ஓட்டுக்களை பெற்று ஆட்சியை அமைத்துவிடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைப்பது ஒருபோதும் நடக்காது. ஏனென்றால் மக்கள் ஏமாளி கிடையாது. 5 ஆண்டுகள் அதிமுகவின் ஆட்சி மக்களுக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை. கட்சியிலிருந்து ஒவ்வொரு நபர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கியதும், சசிகலாவிற்கு செய்த துரோகமும் மக்கள் ஒருபோதும் எடப்பாடியை மன்னிக்க மாட்டார்கள். அதிமுகவின் பூத் கமிட்டி ஏஜெண்டுகளே நாளைக்கு தேர்தல் அலுவலகத்திற்கு முறையான சான்றிதழ்களை கொடுப்பதே கடினம்தான். அந்த அளவிற்கு எடப்பாடியின் மீது கோபத்தில் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த தேர்தலில் சுமார் 80 முதல் 95 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டை இழக்கும், அது மட்டுமல்ல எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கும் என்று சுமார் 30 நிறுவனங்கள் கருத்து கணிப்புகளையும் வெளியிட்டுள்ளது. மேலும் எப்படியாவது வெற்றியடைந்துவிட வேண்டும் என்பதற்காக மருத்துவமனையில் எடப்பாடி அனுமதித்து கருணை ஓட்டுக்களை பெற முயற்சிப்பதாக சமூக வலைதளங்களில் பதிவுகளும் வைரலாக பரவி வருகிறது. மக்கள் ஒருபோதும் இனி எடப்பாடியை நம்ப மாட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வர வேண்டாம், தற்பொழுதே அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்து விட்டார் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மருத்துவமனையில் உண்மையாகவே அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் மீண்டும் நலம் பெற வேண்டும். ஒருவேளை நாடகமாக இருந்தால் தோல்வியடைய வேண்டும்.